இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி விஜய் டிவில சிறகடிக்க ஆசை சீரியல்ல வர தம்பி கேரக்டரான ரவியை பத்தி தான். இவரை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவி ஸ்ருதி இவங்களோட பேர் ரொம்பவே சாமிங்கான கியூட்டான பேர் அப்படின்னு மக்கள் மத்தியில பேர் எடுத்தவங்க. ரவி ஸ்ருதியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால மீனாக்கும் முத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவி மீனாவோட தங்கச்சிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாரு, அவங்க 2 பேரும் தான் பேர் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் டைரக்டர் அப்படியே ட்ராக்க மாத்தி தான் பிரீதா ஜனார்த்தனனை அவங்களுக்கு ஜோடியா கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ரவியோட உண்மையான பெயர் பிரணவ். இவங்க அப்பா பெயர் மோகனன். அவங்க அப்பா கேரளாவை சேர்ந்தவர், ஆனா அம்மா சென்னையை சேர்ந்தவங்கிறதுனால ஃபுல்லா இங்க செட்டில் ஆயிட்டாங்க. சென்னையில தான் இவர் பிறக்கிறாரு. SKPT ஹைஸ்கூல்ல தான் படிக்கிறாரு. 1992 பிப்ரவரி மாதம் பிறக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறாரு. படிச்சு முடிச்ச கையோட கேம்பஸ்ல இவருக்கு ஒரு பெரிய IT கம்பெனில வேலை கிடைக்குது. ஆனா அவருக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கல. ஏன்னா IT கம்பெனி அப்படிங்கும்போது நிறைய ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். அந்த குறிப்பிட்ட டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற நிறைய ப்ரெஷர் அவருக்குள்ள இருந்ததுனால அவருக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இப்படியே தான் அந்த ப்ரெஷர்லயே தான் லைஃப் போகுமா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ஃபேமிலியும் அந்த அளவுக்கு பெரிய கஷ்டப்படுற ஃபேமிலியும் கிடையாது. நம்ம ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படணும், ஒரு மைண்ட் டார்ச்சராகவே இருக்கே இதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கிறாரு. அப்படி யோசிக்கும் போதுதான் காலேஜ்ல அவர் கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சஜஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீ அழகா இருக்கடா, நீ மாடலிங் ஏதாவது ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல இவர் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கிற கேரக்டருங்கிறதுனால நல்லா படிக்கணும், படிச்சு வேலை வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய மைண்ட் செட்ல இருந்திருக்கு. வேற எதையும் அவர் பெருசா யோசிக்கல. ஸோ அதுக்கப்புறம் இப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. டே டு டே லைஃப் அவருக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கம்பெனியோட ப்ரெஷர் தாங்க முடியாம வேலையை விட்டு நின்னுட்டாரு. அப்படி நின்றதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டுல எதுவுமே அவரை கேட்கல. அவங்களும் ஒரு இதா விட்டுட்டாங்க. அவருக்கும் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி அவர் கொஞ்ச நாள் யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுல என்னடா ஃபர்தரா என்ன வேலைக்கு போற என்ன அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்க அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரெஷர் பண்ணும்போது தான் நம்ம எப்படியாவது நெக்ஸ்ட் ஒரு சினிமா லெவலுக்குள்ள போகணும். ஏன்னா அவர் ஃப்ரீ டைம்ல அவர் ஜாப் விட்டு நின்று நிறைய படங்கள், சீரியல்ஸ், இந்த மாதிரி வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய பார்த்துருந்துருக்காரு. ஸோ அதுல இருந்து ஏன் நம்மளும் இந்த மாதிரி நடிக்க கூடாது, நம்மளை விட கொஞ்சம் இதா இருக்கிறவங்களே ட்ரை பண்ணும்போது நம்மளோட திறமைய நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடைச்சா அதை பண்ணுவோம் அப்படிங்கறது தான் அவரோட ஒப்பீனியனா இருந்திருக்கு. 2011 ஜீ தமிழ்ல நினைத்தாலே இனிக்கும் சீரியல்ல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வாய்ப்பை அவர் தக்க வச்சுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டா அது இல்லை. ஏன் அப்படின்னா இதுல போய் ஆடிஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போதே கேமராமேன் இவர் நடிக்கிறத பார்த்துட்டு சுத்தமா நல்லாவே இல்லை, செட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சிட்டு அதை போய் டைரக்டர்கிட்டையும் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை பிரணவ் பார்த்துட்டாரு. ஸோ நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத அவரே அந்த இதுல பார்க்கும்போது
ஒரு நர்வஸ்னஸ்னால வந்து அவர் நல்லாவே நடிக்கல. அது அவருக்கே தெரியுது. இந்த மாதிரி நடிச்சா அது எப்படி நல்லா இருக்கும், நான் நடிச்சதை எனக்கு பாக்குறதுக்கே பிடிக்கலையே அப்படின்னு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா வந்து டைரக்டர் வந்து அதை ஏத்துக்கல. அவர் வந்து நெக்ஸ்ட் அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. ஸோ நினைத்தாலே இனிக்கும்ல வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர்னால வந்து வரவே முடியல. அதுக்கப்புறம் பேரன்பு அப்படிங்கிற ஒரு சீரியல்ல திரும்ப வாய்ப்பு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா விடவே கூடாது. அந்த சீரியல்ல எதெல்லாம் தப்பு பண்ணோமோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நம்ம இதுல பெஸ்டா கொடுக்கணும். ஏன்னா இவருக்கு வந்து எப்பவுமே இவர் இது பண்ணி வச்சிருக்கிறதே என்ன அப்படின்னா, ஒரு இதை அப்சர்வ் பண்ணும், அதுல இருந்து கத்துக்கணும், அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த இதுல ரிஜெக்ட் ஆனதுல இருந்தே வந்து இவர் வந்து இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணும். நிறைய வந்து கண்ணாடி முன்னாடி நிறைய பிராக்டிஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜா தான் பேரன்பு சீரியல்ல நடிச்சாரு. தம்பி ரோல் பண்ணாங்க. அதே மாதிரியே பெஸ்டா பண்ணி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டும் வந்து ஜீ தமிழ் குடும்ப விருதுகள்ல இவர் வாங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ரொம்பவே ஹோப் அதிகமாயிருச்சு. இதுக்கப்புறம் எந்த சீரியல் கொடுத்தாலும் நம்மளால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும், நம்ம செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்குள்ள வந்துச்சு. இவரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு சீரியல் மூலியமா. இவர் ஃபேமஸ் ஆகுறத வச்சு இவங்க அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம். இருந்தாலும் வந்து ஃபேமிலிக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய கம்பெனில கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிச்சு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சீரியல்ல போயிட்டு இப்படி கஷ்டப்படுறானே, டிவில வந்து டெலிகாஸ்ட் ஆகுறது தெரியறது ஒரு ஃபேமஸா இருந்தாலும் கூட அந்த படிச்ச படிப்புக்கு வேலை பார்க்கலையே அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு சைடு வந்து மன வருத்தமா தான் இருந்திருக்கு. ஆனாலும் தன்னோட பையனோட ஆசை நெக்ஸ்ட் லெவலுக்கு அவன் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பிரேயர்ஸை அவங்க எப்பவுமே வந்து இது பண்ணிட்டே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பெரிய டிராவல் எக்ஸ்ப்ளோரர். அவருக்கு வந்து டிராவல் பண்றதுன்னா அவ்வளோ பிடிக்கும். இவர் வந்து வியட்நாம் இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸுக்கெல்லாம் நிறைய போயிட்டு அங்க உள்ள நிறைய புது புது விஷயங்களை வந்து அவர் பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம ரீடிங், மியூசிக், முக்கியமா வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்காரு. இவங்களுக்கு ஹீரோயின்ல சமந்தாவும் ஆலியா பட்டும் ரொம்ப பிடிக்குமா. முக்கியமா சமந்தா அவங்களோட லைஃப்ல ஹெல்த் வைஸ் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அதுலயும் ஓவர் கம் பண்ணி இப்ப சினிமால எப்படி நடிச்சிட்டு வராங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணிட்டு வராராம். அதே மாதிரி ஃபுட்டுனா இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதுலயும் இட்டாலியன் ஃபுட்டுனா வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாராம். சிறகடிக்க ஆசையில வந்து அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பேரன்பு முடிச்சிட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருந்திருக்கிறாரு. அப்பதான் சிறகடிக்க ஆசையில வந்து டைரக்டர் எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ ரொம்பவே பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஸ்ருதியோட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அவருக்கு. ஏன்னா வந்து சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது அவரோட ஆசை. ஸ்ருதி வந்து நான் பணம் தரேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒய்ஃபுமே சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கும்போது ஹஸ்பண்டுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வீட்டுல இருந்து வாங்கி அதை பண்ணும்போது அது இன்னும் கஷ்டமா இருக்கு. லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தான் அது கொடுக்கும். ஸோ என்னால முடிஞ்ச நான் முன்னேறி நானா தனியா பண்றேன், நான் கண்டிப்பா என்னால தனியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு விதமான பொசசிவ் ப்ராப்ளமும் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஸ்கிரிப்டை தான் வந்து டைரக்டர் கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி பல செலிபிரிட்டியோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.